2 பேரும் எனக்கு மறக்க முடியாது. ஒண்ணு வந்து சிமி லால்ஸ்ராஜ், இன்னொன்னு பத்மஜோதி. சிமி வந்து அன் ஆல் ரவுண்டர். எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. அப்படி பெஸ்ட்டாக படித்த பிள்ளை தான் 10th டிஸ்ட்ரிக்ட் லெவல் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு. 11th எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தா. ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தால் அந்த குழந்தைக்கு எல்லாமே மறந்து போச்சு. 10th வரைக்கும் நடந்த அத்தனையும் மறந்து போச்சு. அவளுக்கு எதையுமே ரீகலெக்ட் பண்ண முடியல. 11th படிக்க முடியல, ஸ்கூலுக்கு வர முடியல. நான் வந்து வேளச்சேரியில் தான் இருந்தாங்க. நேராக போனேன் அவங்க வீட்டுக்கு. போய் உட்காந்து அவகிட்ட பேசணும். அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்ட்டு. இல்லை நான் பேசுகிறேன். நான் போனேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கடன்னு அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தான். இப்போ நான் சொன்னேன், எப்படிலாம் வழி வகைகள், எப்படிலாம் நம்ம மோட்டிவேட் ஆகணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ரேயர் பண்ண அந்த குழந்தைக்கு வேண்டி அங்கேயே. தோ ஷி இஸ் அ ஹிந்து, ஐ ப்ரேட், ஷீ ஆல்சோ அக்செப்டட். நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நான் சொன்னேன், திருப்பியும் வருவேன், நான் வரும்போது நல்ல சேஞ்சஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் வந்து வேறு ஸ்கூலில் சேர்ந்து படித்து திருப்பியும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்து இன்னைக்கு பிஹெச்டி இன் பேத்தாலஜி திருச்சூரில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கா. சூப்பர், கிரேட் மேம். பத்மஜோதி வந்து எப்படின்னாக்கா நல்ல ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி, ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு. ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணலைன்னா கூட ஆனால் நல்ல டான்ஸ் ஆடுவா, எல்லாம் பண்ணுவாள். நான் வந்து என்னுடைய கெரியர் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் வேக்கன்சி இருக்காமே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பிஜே ஜோஸ்வின் மிஸ்ஸு தானே, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த குழந்தை வந்து என்னுடைய குரல் கேட்குது. மொபைலில் கேட்டே என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தருணங்கள் என்னால் மறக்கவே முடியாது.